ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் ஃப்ரம் செபி ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம மார்ச் 7ஆம் தேதி தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். 2030க்குள் ஏழை மக்களுக்கு 7 லட்சம் வீடுகள் தொலைநோக்கு திட்டத்தை அறிவித்தார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 சோஷியல் இஷ்யூஸில் வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ உங்கள் கனவு சொல்லுங்க அப்படின்ற திட்டம் ஜனவரி 9ஆம் தேதி 2026 படியநல்லூர், பொன்னேரி, திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து தொடங்கப்பட்டிருக்கும். இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா மக்களுக்காக கவர்மெண்ட் என்னென்ன பண்ண வேண்டும் அப்படின்னு மக்களுடைய கனவை சொல்லக்கூடிய திட்டம் தான் இந்த உங்க கனவை சொல்லுங்க. இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து நிறைய தன் ஆர்வலர்களை வந்து ஏற்படுத்தி இருப்பாங்க. மக்கள்கிட்ட டைரக்டா போய் அவங்களுடைய கனவுகளை பதிவு செய்து கவர்மெண்ட் கிட்ட கொடுக்கக்கூடிய ஸ்கீம் தான். ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா 2030க்குள் அவர்களுடைய கனவுகள் வந்து நிறைவேற்றப்படும் அப்படின்னு நம்மளுடைய சிஎம் அவர்கள் முன்னாடியே சொல்லியிருப்பாங்க. அதனுடைய நிறைவுலா பார்த்தீங்கன்னா சென்னை நந்தம்பாக்கத்துல வந்து நடைபெற்றிருக்கு. ஸோ அந்த உங்க கனவை சொல்லுங்க இந்த ஸ்கீம் அடிப்படையில தான் ஒரு தொலைநோக்கு திட்டத்தை வந்து நம்மளுடைய சிஎம் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2030க்குள் 7 லட்சம் வீடுகள், அதாவது 5 லட்சம் வந்து ரூரல் ஏரியாவிலையும் 2 லட்சம் வீடுகள் வந்து அர்பன் ஏரியாவிலையும் கட்டித்தரப்படும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நமக்கு 2024-25 பட்ஜெட்ல வந்து கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அதுல பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 லட்சம் வீடுகள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 7 லட்சம் வீடுகள் இன்னும் அதிகமாக மக்களுடைய அந்த கனவு திட்டத்திற்கு ஏற்ப வந்து அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அடுத்ததான் மருத்துவ காப்பீடு, சுகர், பிளட் ப்ரெஷர், கேன்சர் இதை செக் பண்ணுறதுக்கு சிறப்பு முகாம்கள், அதே மாதிரி பேறுகால இறப்பை குறைக்க தரவரிசையில் இந்தியாவிலே முதலிடம் பெற சிறப்பு நடவடிக்கை, அதே மாதிரி மாவட்டங்கள் தோறும் மணல்ல ஆலோசனை மையம், அதே மாதிரி மண்வள அட்டை வந்து 43 லட்சம் உள்ளவர்களுக்கு வழங்கப்படும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு மற்றும் கிழக்கு மலை தொடர்ச்சியில பார்த்தீங்க அப்படின்னா 1000 மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகள், உணவு உற்பத்தி வந்து 125 லட்சம் மெட்ரிக் டன்னாக உயர்த்தப்படும். கவர்மெண்ட் மற்றும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கிளாஸ், அதே மாதிரி 2030க்குள்ள வந்து உயர்கல்வியினுடைய அந்த மொத்த சேர்க்கை வந்து 90% எட்டும் வகையில வந்து கட்டமைப்பு விரிவாக்கம், அதே மாதிரி கல்வியில ஏஐ வந்து கொண்டு வரப்படும். உத்தமர் காந்தி மாதிரி கிராமங்கள் திட்டம் வந்து கொண்டு வரப்படும் அப்படின்னு இந்த தொலைநோக்கு திட்டத்துல வந்து ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க.